35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. சிங்கப்பெண் அதிரடிப்படை சென்னையில தாமதமாகிருக்கு. ஏன் அப்படிங்கிற தகவல்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப மற்ற ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த அதிரடிப்படை தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா சென்னையில ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, என்ன நிலவரம் சாலமன்? முதல்வராக விஜய் பொறுப்பேற்றவுடன் தனது முதல் கோப்புல பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் சிங்கப்பெண் அதிரடி படை என்ற திட்டமானது துவங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக உடனடியாக துவங்க நடவடிக்கையில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு உத்தரவை ஒன்று பிறப்பித்திருந்தார். உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை என்ற திட்டமானது துவங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் பேரில் முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் மட்டும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது அமைக்கப்பட்டு அதற்கான ரோந்து வாகனங்களும் அமல்படுத்தப்பட்டு தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. இருப்பினும் மற்ற மாவட்டங்களில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது துவங்கக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார். இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் என்றால் என்ன, அதில் எவ்வளவு காவல்துறையினர் இருப்பார்கள் என்றால் நம்ம விசாரித்த போது குறிப்பாக அதாவது சென்னையை பொறுத்த மட்டும் 12 காவல் மாவட்டமானது இருக்கிறது. அதில் ஒரு டிசி தலைமையில் மொத்தம் சுழற்சி முறையில் ஒரு பெண் எஸ்ஐ தலைமையில் 4 காவல்துறையினர் ஈடுபடுவார்கள். ஒரு பெண் எஸ்ஐ, அதே போன்று ஒரு பெண் பிசி, ஒரு ஆண் பிசி மற்றும் ஒரு டிரைவர் என மொத்தம் 4 பேர் இந்த ரோந்து வாகனத்தில், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனத்தில் அவர்கள் செயல்படுவார்கள். குறிப்பாக பெண்களுக்காக இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சென்னையில் அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்காக ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் எந்தெந்த காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்பதற்கான லிஸ்ட்டை தயார் செய்து தற்போது அதனை காவல் ஆணையரிடம் கொடுத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனமானது சென்னையில் உலா வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பில் இந்த ரோந்து வாகனம் ஈடுபடுவார்கள் என்றால் குறிப்பாக பேருந்து நிலையங்கள், கல்வி நிலையங்கள், அதே போன்று தனியார் நிறுவனங்களில் இரவு நேரத்தில் பெண்கள் அதிகப்படியாக செல்வார்கள். அவர்களை கண்காணித்து நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக இந்த ரோந்து வாகனம் செயல்பட இருக்கிறது. இரவு நேரங்களில் செல்லக்கூடிய பெண்கள் செல்லக்கூடிய அந்த அதிகப்படியான இடங்களில் இந்த ரோந்து வாகனம் தொடர்ச்சியாக ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு நேரத்தில் இந்த ஆட்டோவில் செல்லக்கூடிய பெண்கள், காரில் செல்லக்கூடிய பெண்கள் ஆகியவற்றையும் இந்த ரோந்து வாகனங்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் எனவும், பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களிடம் தகவல் கொடுத்தால் உடனடியாக 10 நிமிடங்களில் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த காவல்துறையினர் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தான் ஏற்கனவே 1992ஆம் ஆண்டு முதலாக பெண் காவல் நிலையங்களானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அம்மா பெட்ரோல் என்ற ஒரு பெண்களை உறுதி செய்வதற்காக பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த ஆண்டும் அதே போன்று பிங்க் நிற பெட்ரோல் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்ட நிலையில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது அதில் சற்று மெருகேற்றி இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது துவங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே SOS செயலியானது அனைத்து இடங்கள்லையும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோக்கள், அதே போன்று கேபில் உள்ளிட்டவைகளை பெண்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டமும் தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் தற்போது வரை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் செயல்படும் எனவும், இது தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், பெண்களோட முழு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டமானது செயல்படும் எனவும் சென்னை காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி சாலமன். சிங்கப்பெண் அதிரடிப்படை சென்னையிலையும் மற்ற மாவட்டங்களையும் தாமதமாக இருக்கிறது ஏன் என்பது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்டோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.